நேராக இன்றைக்கி வந்து பெரிய டாஸ்க் வந்து நம்மளுக்கு செக்இன் தான். ஏன்னா 20 கேஜி தான் வந்து நாங்கள் போட்டுருக்கோம். ஸோ நம்மளோட லக்கேஜ் பார்த்தா 20 கேஜி மோரார்லெஸ் இருக்க மாதிரி தான் இருக்கு. முன்னாடி வந்து இசிடின்னு ஒன்று பண்ண சொன்னாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்கிறேன் வாங்க. ஆன்லைனில் பண்ணிவிட்டு இமிக்ரேஷனுக்கு போக சொன்னாங்க. இசிடி இதில் இந்த 1310 இருக்குல்ல, 10 பசார், அதுக்கு தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் 7:30 தான் ஆகுது. இன்னும் 5.5 hours இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. லேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஹோட்டலில் செக்இன் பண்ணிக்கலாம். போனோம் 15th வந்து நாங்கள் சென்னை வந்துட்டோம். வந்துட்டு பார்த்தா எங்களோட பேக்கேஜ் வந்து மிஸ்ஸிங்கு, செக்இன் பேக்கேஜு. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஃப்ளைட்டில் போகிறோம், என்ன பிளேஸ் போகிறோம் அப்படின்றது அப்படியே எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் நீங்கள் ஆர்டர் கண்டினியூ பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்து செக்கிங் முடிச்சு அனுப்புனாங்க. ஸோ இப்போ வந்து நேராக இன்றைக்கி வந்து பெரிய டாஸ்க் வந்து நம்மளுக்கு செக்இன் தான். ஏன்னா 20 கேஜி தான் வந்து நாங்கள் போட்டுருக்கோம். ஸோ நம்மளோட லக்கேஜ் பார்த்தா 20 கேஜி மோரார்லெஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஹேண்ட் லக்கேஜ் 7 கேஜி. ஸோ போயிட்டு செக்இன் பண்ணிக்கலாம். ஏர் ஏஷியாவில் போக போகிறோம். ஓகே, சக்ஸஸ். வெயிட் வந்து பார்த்துருப்பீங்க. 18.8 20 கேஜிக்கு 18.9. ஆக்சுவலாக வீட்டிலே வந்து செக் பண்ணுவோம். நம்ம நார்மலாக வெயிங் மிஷின் இருக்குல்ல, அதில் வச்சு கரெக்டாக 18.8 தான் காட்டுச்சு. ஸோ பயந்துகிட்டே வந்தேன். 18.9. அப்புறம் 2 ஹேண்ட் லக்கேஜ் வச்சுருக்கோம்ல, பேக் மாதிரி. ஒரு ரெண்டுமே பார்த்தோம்னா 6.2 கேஜி 6.5 கேஜி. ஸோ வரும்போது வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் பெருசாக எடுத்துகிட்டு வர முடியாது போல இருக்குது. அங்கே பர்ச்சேஸும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரணும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். எக்ஸ்ட்ராக்கு வந்து நம்ம வந்து மலேசியா போயிட்டு தான் போக போகிறோம். அதனால் வந்து இங்கேருந்து அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து வந்து ஒரு கேஜிக்கு 1400 பே பண்ணணுமா, 2800 ஒரு கேஜிக்கு பே பண்ணணுமா. ஸோ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ ஆகும். இது வந்து ஏர் ஏஷியா பொறுத்தது. வேறு ஏர்லைன்ஸ்க்கு வேறு ரேட்டாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தோம்னா வந்து சீட்ஸ் வந்து நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். எங்களுக்கு வந்து எதுக்கு தனித்தனியாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து விண்டோ சீட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓகே, வெப் செக்இன்ல ஏதோ மாறி வருமா. அப்புறம் நாங்கள் 2 பேர் தான் போகிறதே. அது எதுக்கு ஏதோ அலோன்னா ட்ராவல் பண்ணுற மாதிரி தனித்தனி சீட்டில் உட்காரணும், சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. சில டைம்ஸில் கிடைக்கும், சில டைம்ஸில் கிடைக்காது, லக்கை பொறுத்து. ஸோ ஏதோ சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது இமிக்ரேஷனா. அதுக்கு முன்னாடி வந்து இசிடின்னு ஒன்று பண்ண சொன்னாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்கிறேன் வாங்க.
ஆன்லைனில் பண்ணிவிட்டு இமிக்ரேஷனுக்கு போக சொன்னாங்க. இசிடி ஃபார் பாலி அப்படின்னு கூகுளில் போட்டால் வரும். அதை வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பார்க்கலாம். இசிடின்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன், இந்தோனேஷியா. எஸ், ஓகே, இந்தோனேஷியாவுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ அப்படியே வாங்க. பேசிக் டீட்டெயில்ஸ். ஓகே மிஸ், அந்த இசிடியை வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதில் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஃபில் பண்ணிவிட்டு ப்ரைமரி அக்கௌண்ட்டுக்கு ஃபேமிலி மெம்பர் ஆட் பண்ணிட்டோன்னா போதும்னு சொன்னாங்க. அது முடிச்சுட்டு வந்து ஒரு ஹெல்த் ஃபார்மும் வந்து ஃபில் பண்ணணும்னு சொன்னாங்க. அது 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணணும். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. அப்புறம் இவர் சொல்கிறாரு ஏர் ஏஷியாவிலேருந்து ஏதோ மெயில் வந்தது, ஒரு 3 செக்லிஸ்ட் வந்து நம்ம கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் பார்க்கல போல இருக்குது. ஸோ பாலி போகணுன்னா இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே முடிச்சுட்டு வந்துடுறது வந்து பெஸ்ட்டு. இல்லை இங்கே வந்து முடிச்சுட்டு தான் நம்ம இமிக்ரேஷன் போகணும். ஸோ அப்படியே இமிக்ரேஷன் போகணும். இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி செக். இமிக்ரேஷனில் பெருசாக ஒன்றும் கேட்கல, எங்கே போகிறீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க, அவ்வளோதான். ஸோ செக்யூரிட்டி செக்கில் தான் ஒன்று கழட்டி வைக்கணும். பார்க்கலாம் வாங்க. ஓகே, செக்யூரிட்டி செக் முடிஞ்சது. இங்கேயும் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் வந்த உடனே ஒரு 5 to 10 minutes எல்லாமே முடிச்சுட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிட்ட மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் டைமு. இந்த வாட்டி வந்து மேபி இந்த வார் சுச்சுவேஷன்னாலையா என்னமோ தெரியல, செக்கிங் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ என்னோடய பேக் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்டால் சிசரன் நெயில் கட்டர்னு சொன்னாங்க. சரின்னு எடுத்து கொடுத்தேன். இல்லை நாட் அலௌடுன்னு சொல்லி வாங்கி குப்பையில் போட்டாங்க. எனக்கு தெரியல எப்போவுமே இது அலௌடு இல்லையா, இல்லை செக்இன் பேக்கேஜ்குள்ளே வைக்கணுமான்னு தெரியல. ஸோ யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ செக்யூரிட்டி செக் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு போர்டிங் தான். இன்னொன்று இன்றைக்கி வந்து ஃப்ளைட் வந்து ஒரு 1 hour டிலேன்னு வேறு சொன்னாங்க. பார்க்கலாமா? காஜு கட்லி 250 grams 580. வெளியே வந்து இந்த ப்ரீமியம் காஜு கட்லி 1500ன்னு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அதிகமாக தான் இருக்குது விலை. ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு போர்டிங் தான். 8:30க்குள்ளே வந்தோம். இப்போ வந்து டைம் 10:10 ஆகுது. நம்ம ஃப்ளைட் ஆக்சுவல் டைம் வந்து 11:45. இன்றைக்கி 1 hour லேட்டுன்னு 12:45 போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 12 ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் உட்காந்து. ஸோ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி. டைம் வந்து 11:30 ஆகுது. வீட்டில் 7 o'clock சாப்பிட்டு வந்தது. ரொம்ப பசி எடுத்துச்சு. அதனால கேஎஃப்சியில் வந்து ஏதாச்சும் பர்கர் வாங்கலான்னு பார்த்தோம். பர்கர் தனியாக இல்லை, மீல் மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு ஃபிங்கர் ஃப்ரைஸு, ஒரு வெஜ் பர்கரு கூட ஒரு கோக்கெலாம் நாங்கள் யூஸ்வலாக குடிக்க மாட்டோம். ஸோ காம்போவாக இருக்குன்றதுனால வாங்க வேண்டியதாக போச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 435. இது நம்ம ஜென்ரலாக வெளியே கேஎஃப்சியில் வாங்கினா என்ன ப்ரைஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. வேறு யாருக்குனாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்கள். டைம் 12:05 ஆகுது. போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மள போக வேண்டியது தான். ஓகே, போட் பண்ணியாச்சு. சீட்டிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஃப்ளை ஸ்கூட்டில் போனோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. இது பெருசாக இருக்கும்னு நினச்சேன்.
நாங்கள் சீட் நம்பர் வச்சு செக் பண்ணோம். அது வந்து மார்னிங் கோலாலம்பூர்லேருந்து பாலிக்கு போகிறது வந்து 3+3+3. இது வந்து வெறும் 3+3 தான். ஸோ இது ஃப்ளை ஸ்கூட் மாதிரியே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு போகிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி அதுவும் இதோட ப்ரீமியமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்த சீட்டிங் எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்கு பாருங்க, இப்படி தான் இருக்கு. We discourage unauthorized changing of seats due to the aircraft's weight and balance restrictions. Secure into the buckle and tighten the belt by pulling on the buckle strap. To unfasten, lift the metal flap. Whenever the seat belt sign is on, you must return to your ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 3.5 hour நினைக்கிறேன்ல மலேசியாவுக்கு. ஸோ நம்ம ஊர் டைம் படி அரௌண்ட் 1 கிளம்புச்சு. 11:45 கிளம்பும்போது பார்த்தோம்னா 7:15 மலேசியன் டைமுக்கு ரீச் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு 8:15 ஆகலாம். ஸோ அப்படியே நம்ம தூங்க முடியுதான்னு பார்க்கலாம், மார்னிங் பார்க்கலாம். உங்கள் தட்டு மேசையை மூடி வைக்கவும், உங்கள் ஜன்னல் மறைப்பை திறக்கவும். மடிக்கணினிகள் போன்ற பெரிய சாதனங்கள் முன் இருக்கைக்கு கீழே அல்லது மார்னிங் ஆல், வெல்கம் டு கோலாலம்பூர் மலேசியா. வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 7:03 மலேசியன் டைமு. இந்தியாவில் 4:30. ரெண்டு ஒரு 2.5 hours டிஃப்ரென்ஸ் வருது. நிறைய ஏர் ஏஷியா தான் இருக்குது இங்கே. இந்தியாவிலேருந்து ஃப்ளையிங் டைம் வந்து மலேசியாவுக்கு ஒரு 3.5 hours ஆச்சு. மலேசியன் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் பேர் செப்பாங்னு நினைக்கிறேன். இதில் இந்த 13:10 இருக்குல்ல, டென்பசார், அதுக்கு தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் 7:30 தான் ஆகுது. இன்னும் 5.5 hours இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பார்க்கலாம். எங்கள் டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஷாப் இருக்குது மேலே ஃபுட் கோர்ட் வந்தோம்னா. ஸோ அங்கே வந்து இந்தியன் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது, ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியன் வெரைட்டிஸு. பிரியாணி, பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம்னா இட்லி, தோசை, பரோட்டா அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த ஊர் காசுக்கு இட்லிலாம் பார்த்தோம்னா இதோ 8 ringgits, தோசை வந்து 13 ringgits இந்த மாதிரி இருக்குது. நான் நம்ம ஒரு காசுக்கு சொல்கிறேன். இட்லியும் தோசையும் தான் சொல்லியிருக்கோம். இட்லி பார்த்தோம்னா வந்து 8 ringgits. 8னா வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 160 rupees வரும். ஒரு ringgit வந்து 20 rupees. தோசை வந்து 13 ringgitsனா 260 rupees. ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி சைஸை பாருங்கள், ஏதோ காயின் இட்லி மாதிரி இருக்குது. சட்னி சாம்பார்லாம் நல்லதாக இருக்குது, அது தான் சாப்பிடணும் போல இருக்குது. தோசை நார்மல் சைஸ் தான், சாப்பிடலாம். சட்னி நல்லாயிருக்கு.
சாம்பார் வெறும் தால் இருக்கும்ல, அதான் வெறும் தால். தோசையில் என்ன டேஸ்ட் இருக்க போகுது? சட்னி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். டேஸ்ட்லாம் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு மேலே அங்கே போயிட்டு நம்மளால எதுவும் இந்தியன் ஃபுட்ஸ் ஆனால் சாப்பிட முடியாது. அதனால் வந்து இல்லைன்னா வேறு ஆப்ஷனே இல்லை நம்மளுக்கு. இங்கே பின்னாடி பாருங்கள், பர்கர் கிங்கு, கேஎஃப்சி இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நாங்கள் சாப்பிட்டோம். டேஸ்ட்டெலாம் ரொம்ப ஆவரேஜான டேஸ்ட்டு தான், சாம்பார் சட்னி எல்லாமே. ஆனால் டீ நல்லா இருந்துச்சு. டீ வந்து 8 ringgits அப்படின்னா ஒரு 160 rupees. ஹாட் ஜிஞ்சர் டீன்னு போட்டு இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. அதனால மேபி குடிக்க முடிஞ்சிருச்சு போல். ஒரு ஹாட் ஜிஞ்சர் வாட்டர் குடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். செக்யூரிட்டி செக் முடிஞ்சது. நம்மளுக்கு Q4 அப்படியே நேராக போக வேண்டியதுதான். இங்கேயும் செக்யூரிட்டி செக் முடிஞ்சிருச்சு. டைம் வந்து 12 ஆகுது. நம்மளோட ஃப்ளைட் வந்து 1:10. ஸோ உள்ளே வந்தாச்சு. போர்டிங் ஆரம்பிச்சதோ கிளம்பணும். இங்கேயும் என்னென்னு பார்த்தோம்னா, சிங்கப்பூரில் மலேசியாலலாம் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி கொண்டு வரக்கூடாது. இப்போ தான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணுமே. எவ்வளோ 4 ringgits 4 ringgits 80 rupees கொடுத்து வாங்கினா தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு பாட்டிலில் போட்டுட்டு வந்தோம். பெட் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே வந்துட்டு வேணால் பிடிச்சிக்கலாம். ஸோ வரும்போது அதை பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஃப்ளைட் ஏறியாச்சு. நான் இது வரைக்கும் போன ஃப்ளைட்லேயே வந்து இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா 3+3+3 சீட்ஸு. ஸோ பார்த்துருப்பீங்க. லெக் ரூமும் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு கன்ஜஸ்டடாக இல்லை, ஓகே தான். ஸோ 12:45 ஆகுது. சொன்ன மாதிரி 1:10 கிளம்பிடும்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம். ஓகே, பாலிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தோம்னா வந்து இமிக்ரேஷனுக்கு தான் வந்து ரொம்ப லேட் ஆச்சுன்னு அந்த க்ரௌடு பார்த்துருப்பீங்க. என்னன்னு பார்த்தோம்னா வந்து பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு கவுண்டர் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதில் வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு போகிற மாதிரி. மேனுவலாக வந்து நம்மளை மாதிரி செக் பண்ணுறவங்களுக்கு கவுண்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. அதுதான் ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ எல்லா நாட்டிலையும் அது இல்லாதப்ப அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்க போட்டு நிறையா பண்ணியிருந்தால் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு.
இந்த ட்ரிப்பு பார்த்தோம்னா வந்து நம்ம ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக தான் புக் பண்ணியிருந்தோம், பிக் யுவர் ட்ரையல்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். பாலியோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கலாமா? நல்லா ஏர்போர்ட்டே வந்து கொஞ்சம் க்ரீனரியாக நல்லா இருந்தது. How's weather now? Is it hot or Yeah, I think at the moment the weather is very hot. ஹாட் கிளைமேட் ஹாட்டுன்னு சொல்கிறாங்களே. 31 இஸ் ஓகே ஃபார் அஸ். டைமிங் பார்த்தோம்னா வந்து இந்தியாவுக்கும் பாலிக்கும் வந்து 2.5 hours டிஃப்ரென்ஸு. இந்தியாவில் வந்து இப்போ வந்து 3:22 அப்படின்னா இங்கே வந்து 3:52. 2.5 hours பாலியில் வந்து அதிகம். Silakan tempel kartu uang elektronik Anda. இவர் தான் வந்து நம்மளை பிக் பண்ண வந்த டிரைவர். அவர் நேம் வந்து புத்து மிதர்சனா. நாளைக்கு இல்லாமல் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இவர் தான் வந்து பிக்கப் பண்ண வருவார். அப்போ வந்து நான் நல்லாவே ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். நல்லா இருக்கு, நல்ல க்ரீனரியாக இருக்குது. நம்ம வந்து குட்டான்ற பிளேஸில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அது வந்து ஏர்போர்ட்லேருந்து அரௌண்ட் ஒரு 15 to 20 minutes ட்ராவல்னு சொன்னாங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. இங்கேயும் நம்ம ஒரு மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங் தான். ஊரே வந்து நல்லா ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. அந்த காம்பவுண்ட் வால்லாம் கூட பாருங்கள், பில்டிங்ஸு எல்லாமே வந்து நல்லா இருக்குது பார்க்கவே. அதான் கதோட் கச்சன், தமன் சத்ரிய கதோட் கச்சன். ஸ்டாச்சு பாருங்க, ராமாயணம். பாலி இந்தோனேஷியன் கரன்சி பார்த்தோம்னா வந்து ருப்பியா, இந்தோனேஷியன் ருப்பியா. அதோட கன்வர்ஷன் ரேட் எல்லாம் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் ஒரு திங்ஸாக வாங்கும்போது. இப்போ ஆப்போசிட்டில் வந்து சிம் வந்து வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க, போய் பார்க்கலாம். டேட்டாக்கு 24 GB சிம் கார்டு, 35 GB, 51 GB 3 ரேஞ்சு சொன்னாங்க. எல்லாமே 1 month வேலிடிட்டியாக. 24 GBன்னு பார்த்தோம்னா வந்து இந்தோனேஷியன் ருப்பியா வந்து 3 lakhs சொல்கிறாங்க. நான் எவ்வளோ ஆகுதுன்னு கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ 35 GBனா 4 lakh, 51 GBனா 5 lakhன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம டேட்டா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ரூம்லலாம் இருந்தால் எப்படியும் வைஃபை வந்துடும். நல்லா 24 GB போதும்னு சொல்லி வாங்குகிறோம். அதுக்கு வந்து பாஸ்போர்ட்லாம் கேட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. டெலிகாம் செல்லுன்ற கார்டு தான் வந்து வாங்கியிருக்கோம். டிராஃபிக் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. மேபி சீசன் ஸ்டார்டிங்கிறதுனால அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மே, ஜூன், ஜூலை எல்லாமே வந்து சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைமேட் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும் அவுட்டிங்க்கு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பாலியில் வந்து கூட்டான்றது வந்து ஒரு சிட்டி. நம்ம வந்து ஒரு 6 days வந்து இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அதில் வந்து கூட்டாவில் 2 daysம், உபுதுன்ற பிளேஸில் வந்து 4 daysம் ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டே மாதிரி இருக்க போது, உபுதில் வந்து ஒரு வில்லா ஸ்டே மாதிரி இருக்க போது. ஸோ டெய்லி நான் அந்த ஒரு சீரீஸாக வந்து நான் கொடுக்குறேன். இன்றைக்கி ரூமுக்கு போய் செக்இன் பண்ணிவிட்டு ரூம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ காட்டுறேன். மீதி வந்து டே டைம்லேயும் நாளைக்கு காட்டுறேன். ரொம்ப பக்கம்தான் ரூமு, கொஞ்சம் டிராஃபிக் இருந்ததுனால வந்து லேட் ஆச்சு. கடைங்கள்லாம் பார்த்தா நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. சாப்பிட தான் என்ன கிடைக்கும்னு தெரியல, பார்க்கலாம் நைட்டுக்கு. ஹோட்டல் வந்துட்டோம். டே டைமில் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னா. ஹோட்டலில் செக்இன் பண்ணிக்கலாம். ரூம் டூர் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு வாஷ் பேசின் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ரூமு.
ஒரு கிங் சைஸ் பெட்டு, ஒரு டிவி யூனிட் இருக்குது, ஒரு டேபிள், ஃபோனு. ஸோ இது என்ன பூல் வியூவா என்னன்னு தெரியல, மார்னிங் பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கலாம். நைஸ். ஓகே, இதான் ரூமோட வியூ. ஸோ பால்கனி வியூ. இங்கே ஒரு பூல் இருக்குது மேலே. இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு தெரியல, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஆப்போசிட்லேயும் ஃபுல்லாக ரூம்ஸ். டேயில் காட்டுறேன் நான். அண்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஸ்டே பண்ணால் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்பா இருக்குதுன்னு சொன்னாங்க. 1/2 அன் ஹவர் ஃபார் கப்புள்ஸ்க்கு. கப்புள்னு இல்லை, யார் ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்களுக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான டீட்டெயில் நான் சொல்கிறேன். இதுதான் ஜிம்மு, குட்டி ஜிம்மு. ஸோ அதுக்கு நாளைக்கு வேணும்னா இன்றைக்கே அப்பாயின்மெண்ட் எடுக்க சொன்னாங்க. பூலு நல்லாயிருக்கு. டேயில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட ரூம் அங்கே தான் லாஸ்ட்டு. ப்ராப்பர்ட்டி கூட நல்லாயிருக்கு. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஏய், கருவாடு இது நான் சாப்பிட மாட்டேன். இது வந்து ஒரு மீல் கிரில்டு. ஹோட்டல் பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் இருந்தது. வந்தோம். எப்பவுமே வந்து வாட்டர் பாட்டில்லாம் இங்கே வாங்கினா வந்து ரேட் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் 600 ml 2 பீஸ் வந்து 6 ரூபியா, 1500 ml 2 பீஸ் வந்து 12 ரூபியாவுக்கு வருது. வேறு எங்கேயும் வந்து நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. க்ரீம் பன்னு, மஃபின், அந்த மாதிரி. ஃப்ரூட்ஸு கொஞ்சம் மதர் ஃப்ரூட்ஸ் தான் மேபி காஸ்ட்லியாக இருக்குமான்னு தெரில. தனித்தனியாக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. பனானாக்கு ஆப்பிள் பார்த்தா 2 வந்து 26 போட்டு வச்சுருக்காங்க. பனானா எவ்வளோன்னு தெரில. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த பனானா வந்து 6500. ஐஸ்கிரீம் வந்து 12,000 சம்திங் சொன்னாங்க. இதெல்லாம் சேர்த்து 39,000. ஒரு 50,000னா நம்ம ஒரு காசுக்கு 260 rupees அந்த மாதிரி. நாங்கள் வந்து போனது வந்தது ரெண்டுமே ஏர் ஆஃப் லைட்டுன்னு சொன்னேன்ல. சரி, வரும்போது அதே எக்ஸ்பீரியன்ஸ் தானே, வீடியோ எடுக்க வேணாம்னு நினச்சேன். இப்போ பார்த்தா எங்கள் 58th போனோம். 15th வந்து நாங்கள் சென்னை வந்துட்டோம். வந்துட்டு பார்த்தா எங்களோட பேக்கேஜ் வந்து மிஸ்ஸிங்கு. செக்இன் பேக்கேஜு 19 kg ஒரு பர்பிள் சூட் கேஸ் வந்து போட்டிருந்தோம். இங்கே கேட்டால் கனெக்டிங் ஃப்ளைட்டு அங்கேருந்து மேபி போட் மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. நாளைக்குள்ளே ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிடும், கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆகும்னு தெரியல, பார்க்கலாம். நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வந்து 17th மே. நம்ம வந்து 15th மே வந்து வந்தோமா நைட்டு. ஸோ அன்றைக்கி தான் வந்து பேக்கேஜ் காணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே ஒரு 1 hourக்குள்ளே கால் வந்தது, உங்களோட பேக் வந்து திருச்சிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டால், ஏதோ அதில் வேறு ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ் இருந்தால் இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ் இருந்தால் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்கை வந்து சென்னை டெர்மினல் கொடுத்துருங்கன்ற மாதிரின்னாங்க. சரின்னு லெட்டர் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சோம்.
லாக் வேறு போட்டிருந்தோம், அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தோம். அதுக்கப்புறமா நேற்றுலேருந்து 2 டேஸாக அப்டேட் பண்ணி கேட்டதுக்கு இன்றைக்கி பேக் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ட் ஃபைனலி வி காட் அவர் பேக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு பேக்கை செக் பண்ணோம். திங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த லாக் மட்டும் உடச்சி ஏதோ டேக் போட்டு இருந்தாங்க, அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ கிளம்பியாச்சு. ஸோ ஓகே தான், இது மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நடந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகே தான், நம்ம கால் பண்ணுறப்பெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, பேக் இந்த மாதிரி கிடச்சிருச்சு, திருச்சியில் மாற்றி அனுப்பிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, எனிவேஸ் நம்மளுக்கு நம்ம பேக் கிடச்சது. ஸோ அப்படியே போகலாம்.